Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths relation and functionல exercise number 1.1ல 7th sum. Let A is equal to the set of all natural numbers less than 8, B is equal to the set of all prime numbers less than 8, C is equal to set of even prime numbers. Verify that A intersection B into C is equal to A into C intersection B into C. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்னாலே ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து லெஸ் தென் 8 விட கம்மியான நேச்சுரல் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ A is equal to 1 2 3 4 5 6 and 7. B is equal to the set of all prime numbers less than 8னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8 விட லெஸரான ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க 2 3 5 7. C is equal to the set of even prime numberனு கேட்டிருக்காங்க. ஸோ C is equal to 2னு எடுத்து எழுதிடுறோம். ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ A intersection B into C. இப்போ ஃபஸ்ட்டு A intersection B பார்க்க போகிறோம். A intersection Bயில் A எடுத்து எழுதிடுறோம், இன்டர்செக்ஷன் B எடுத்து எழுதிடுறோம். ஸோ A intersection B is equal to இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதை எழுத போகிறோம். ஸோ 2 3 5 7 இதுதான் காமனானது. ஸோ A intersection B into C is equal to இப்போ A intersection B கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து எழுதிடுறோம் into 2 தானே C. ஸோ அதை எடுத்து எழுதிடுறோம். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 2 2 3 2 5 2 7 2 இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு A into C intersection B into C. இப்போ ஏவை எடுத்து எழுதிடுறோம், நெக்ஸ்ட்டு 2வை எடுத்து எழுதிடுறோம், C எடுத்து எழுதிடுறோம். இப்போ A into C கண்டுபிடிக்க போகிறோம். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு B into C கண்டுபிடிக்க போகிறோம். B எடுத்து எழுதிட்டோம், into C எடுத்து எழுதிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 2 3 2 5 2 7 2. இப்போ A into C intersection B into C. ஃபஸ்ட்டு A into C எழுதிட்டோம், இன்டர்செக்ஷன் B into C எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதுக்கும் காமனாக உள்ளதை மட்டும் எழுதுகிறோம். 2 2 3 2 5 2 7 2 ரெண்டுத்துக்கு இதான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ A into C intersection B into C is equal to அதை எடுத்து எழுதிடுறோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவேஷன் 1 and 2 செக் பண்ணோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 A intersection B into C is equal to A into C intersection B into C hence proved எடுத்து எழுதிடுறோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா A into B difference C is equal to A into B difference A into C. இப்போ ஃபஸ்ட்டு LHS எழுதிக்கலாம். A into B difference Cயில் ஃபஸ்ட்டு B difference C கண்டுபிடிக்க போகிறோம். Bயை எடுத்து எழுதிடுறோம், Cயை எடுத்து எழுதிடுறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்னால் C இல்லாமல் Bயில் பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுத போகிறோம். இப்போ C இல்லாமல்னா 2 இல்லாமல் 3 5 7 B difference C கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ A into B difference C is equal to Aவை எடுத்து எழுதிடுறோம், B in difference C கண்டுபிடிச்சிருக்கோமா அதை எடுத்து எழுதிடுறோம். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 இதை ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு A into B டிஃப்ரென்ஸ் A into C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ A into Bக்கு ஏவை எடுத்து எழுதிடுறோம், into B எடுத்து எழுதிடுறோம். ஸோ இப்போ A into B கண்டுபிடிக்க போகிறோம். 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7 இப்போ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு A into C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A into C எழுதிட்டோம் into C எழுதிட்டோம். இப்போ A into C 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 எடுத்து எழுதிட்டோமா? இப்போது A into B டிஃப்ரென்ஸ் A into C is equal to A into C. அப்போ A into C இல்லாமல் A into Bயில் எழுத போகிறோம். அப்போ லாஸ்ட்டாக 2ல் வர்றது எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7
7,3, 7,5, 7,7. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிட்டோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 செக் பண்ணோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 a into b difference c is equal to a into b difference a into c. ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதிடுறோம். இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.